மிஸ்டர் பர்ஃபெக்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. 100% இயற்கை வயாகரா, 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் 100% வீட்டின் தோட்டத்தில் இருந்து தயாரிக்கப்படும் தூய்மையான ஹேர் ஆயில். பொடுகு தொல்லை, முடி உதிர்வது மற்றும் நம் அன்றாட பயன்படுத்துவதற்கு என்று 3 விதமாக பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். இப்போ பரபரப்பாக ஓடுற விஷயம் என்னன்னு கேட்டால், சவுதியில் தப்லீக் ஜமாத்துக்கு தடை அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தப்லீக் ஜமாத்துக்கு தடைங்கிற அந்த செய்தி உண்மையா என்றால் அது உண்மைதான். உண்மை என்று சொன்னால் ஏதோ உண்மைங்கிறோம்னு கேட்டால், அந்த சவுதியுடைய அவங்களுடைய ட்விட்டரில் அஃபீஷியலாக போட்டிருக்கிறாங்க. அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலேயே அந்த காட்சியை பாருங்கள். அவங்களே நினைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ட்விட்டரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வாசகத்தை சொல்கிறாங்க. தப்லீக் ஜமாத் அது இஸ்லாத்துக்கு எதிராக போகிறதுனாலையும் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை உண்டாக்குறதுனாலையும் அது தடை செய்யணும் என்று சொல்லிவிட்டு அதை என்ன செய்கிறோன்னு கேட்டால், நம்ம எல்லா பள்ளிவாசல்கள்லையும் அந்த இயக்கத்தை பற்றி என்ன செய்யணும், விலைக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மத குருமார்களுக்கு உத்தரவு போட்டதாக அவங்க ட்விட்டரில் எழுதியிருக்கிறாங்க. அதை தமிழ் பத்திரிகைகளில் கூட எழுதியிருக்க அந்த நியூஸு, இந்து பத்திரிகை கூட அவருடைய தமிழாக்கம் அப்படியே வந்திருக்குது. அப்போ தடை தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் தடை செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும்னு தப்லீக்கை மட்டும் தடை செஞ்சு அதில் சொல்லலை. எதை தடை செஞ்சால் சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ தாவா குழு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தாவா குரூப்னா என்னன்னு கேட்டால், இதை செய்யாத, அதை செய்யாத, தண்ணி அடிக்காத, இது மாதிரி இந்த மாதிரி தப்பான காரியம் செய்யாதன்னு போதனை செய்கிறாங்கல்ல, இந்த போதனை செய்கிற எல்லா குழுக்களுக்கும் தடை. தப்லீக்கு மட்டும் தடை கிடையாது. தப்லீக்கு தடை. இப்போ நாமளே இங்கே உள்ள அமைப்பு, தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை அமைப்புகள் அங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் இனிமேல் செயல்பட முடியாது, தெரிஞ்சவங்கள ஓடி போட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரியான இந்த தடை தப்லீக்கு மட்டும் உள்ள தடை இல்லை. தப்லீக் ஒரு பேர் இயக்கமாக இருக்கிற காரணத்தினால அந்த பேரை குறிப்பிட்டு சொல்கிறாங்களே தவிர, அவங்களுடைய தடையுடைய வாசகத்தில் என்ன இருக்குன்னா, தப்லீக் அண்ட் தாவா குரூப் தான் இருக்குது. தப்லீக்குக்கும் தடை, தாவா குரூப்புக்கு தடை. தாவா குரூப்னா என்ன அர்த்தம்? தாவா என்று சொன்னால் பிறருக்கு அறிவுரை சொல்லுதல். இந்த அறிவுரையை சொல்கிற குரூப் எல்லாத்துக்குமே தடை என்று அவன் போட்டிருக்கிறான். எதுக்காக போட்டிருக்கிறான்னு கேட்டால், அந்த சவுதியில் இப்போ இருக்கிற இளவரசர் அவன் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் முகமது பின் சல்மான் இவனை கொண்டு மேற்கத்திய நாடுகளில் படிக்க வச்சு அதில் மூழ்கி போய் தண்ணியிலேருந்து குட்டியிலேருந்து புட்டியிலேருந்து அனைத்துக்கும் பழகி போய் அவன் இப்போ கையில் ஆட்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் அதே மாதிரி சவுதி ஆக்கணும் என்று திட்டமிட்டு அவனுடைய நாடுகளில் சவுதியில் இருந்த ஒழுக்கத்தை பாதிக்கிற அனைத்து விஷயங்களையும் திறந்து விட்டுருக்கிறான். கிளப்புகளை திறந்து விட்டான், சூதாட்ட கிளப்புகள், தண்ணி அடிக்கிற பார்கள் எல்லாமே தடுக்கப்பட்டுச்சு அந்த நாட்டில். அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டான். அப்போ இந்த தப்லீக் சிந்தனை உள்ளவங்க, தாவாக்குள் உள்ளவங்க இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு தான் தடை. அதுக்கு தான் தடை. எதுக்கு? இந்த ஏண்ட தப்லீக்கு போய் எவனா தீவிரவாதி தப்லீக் ஆளுக்கு பாபர் மசூதை இடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க கேட்பாங்க. அந்த இயக்கத்தை என்ன செய்கிறான்னு கேட்டால், தீவிரவாத இயக்கத்தில் சொல்கிறான். அவன் பொருள் தீவிரவாதம் என்ன, ஏண்டா இதை செய்கிறேன் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது. அரசாங்கம் செய்கிற இந்த செயல் தவறு, இஸ்லாத்தின் அடிப்படையில் தவறு என்று சொல்வதற்கு கூட உரிமை இல்லை. அப்போ நவீன ஃபிரவுனாக இப்போ சவுதியுடைய இளவரசர் இருக்கக்கூடியவன் ஃபிரவுன்டே சொல்லலாம். இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்தான ஒருவனாக இருந்து கொண்டு எல்லா விதமான இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கி அந்த மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு சவுதியை கொண்டு வர்றான். எல்லாங்க பணம் வளம் இருக்கிற ஒரு காரணத்தினால் அனைத்தையும் செய்கிறான். அந்த மன்னராட்சியை தக்க வைத்து கொண்டு ஆட்டம் போடுவதாக இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவர்களாம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தடை செஞ்சுருக்கிறான். அந்த தடை செய்கிறத கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தடை செஞ்சு வெள்ளிக்கிழமை உரையில் அதை சொல்லியிருக்கிறாங்க. அங்கே சவுதியை பொறுத்தவரைக்கும் என்னென்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் இமாம் என்ன செய்யணும், பிரச்சாரம் பண்ணுவார்ல, அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண இயலாது. அந்த பிரச்சாரம் பண்ணுறது பிரிண்ட் எடுத்து கையில் கொடுப்பாங்க. அதைத்தான் எல்லா பேரும் படிக்கணும். எல்லா மத குருமாரும் என்ன செய்யணும், அடிமை. எல்லா மத குருமாரும் படிக்கணும். அவனை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஜும்மாவோட பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ இப்போ இணைப்போம். அதில் இப்போ வர ये वो खुतबा है जो 10 दिसंबर 2021 जुमे के दिन सऊदी अरब की मस्जिदों में इमामों ने पढ़ा है. फ़ी ज़मानिना
کہ ان حالات میں سے جو ہمارے زمانے میں لوگوں کو پہنچے ہیں اور ان غلط باتوں میں سے کیا کیا ہیں؟ فرماتے ہیں التفرق، آپس میں فرقہ بندی، و کثرت الجماعاتی، اور جماعتوں اور فرقوں کی زیادتی اور کثرت، والفرق التي تدعی انها تسیر علی الطریق الصحیح وتزعم الدعوۃ والاصلاح، اور ان فرقوں کی کثرت جو اس بات کا دعویٰ کرتے ہیں کہ وہ صحیح طریقے پر چل رہے ہیں، اور وہ اس بات کا دعویٰ کرتے ہیں کہ وہ دعوت دے رہے ہیں، اللہ تعالیٰ کی طرف لوگوں کو بلا رہے ہیں اور اصلاح کر رہے ہیں، حالانکہ وہ وہی اعلی خلاف ذالک فی دعوتہا، اپنی دعوت میں اس کے خلاف طریقے پر ہیں، اس کے برخلاف ہے، اس لیے کہ وہ درست طریقے سے، صحیح طریقے سے دور ہیں۔ ومن تلک الجماعات جماعت التبلیغ، اور ان تمام جماعتوں میں سے ایک جماعت تبلیغی جماعت بھی ہے، التی یغلب علی افرادها الجہل بالعقیدہ والسنت الصحیحہ، اس لیے کہ اس کے تبلیغی جماعت وہ ہے جس کے اکثر افراد عقیدے سے ناواقف ہیں اور صحیح سنت اور صحیح احادیث سے ناواقف ہیں۔ وَيَكْثُرُ عِنْدَهُمْ ذِكْرُ الْخُرَافَاتِ وَالْقِصَصِ الْكَاذِبَةِ، اور ان کے یہاں خرافات اور بکواس کا ذکر ہوتا ہے زیادہ تر، والقصص الکاذبہ، اور جھوٹے واقعوں کا تذکرہ ہوتا ہے۔ وَيَتَبَاهُونَ دَائِمًا أَنَّهُمْ أَكْثَرُ النَّاسِ أَثْرًا عَلَى الدَّعْوَةِ مِنْ غَيْرِهِمْ، اور وہ ہمیشہ اس بات پر فخر کرتے ہیں کہ وہ دوسرے لوگوں کے بالمقابل زیادہ مؤثر دعوت دینے والے ہیں۔ وَهَذِهِ الْجَمَاعَةُ كَانَتْ بِدَايَتُهَا فِي الْهِنْد، اور اس تبلیغی جماعت کی ابتدا ہندوستان میں ہوئی۔ ثم جاء بعض افرادها لبلادنا، پھر اس کے بعض افراد ہمارے علاقے میں آئے تاکہ ان کو اجازت دے دی جائے، وہ اس بات کی اجازت طلب کرنے کے لیے آئے تاکہ ان کو ان کی دعوت کی موافقت کرنے کی اجازت دے دی جائے۔ تو اس زمانے میں فاصدر سماحت مفتی المملکت فی زمانہ شیخ محمد بن ابراہیم آل شیخ رحمہ اللہ تعالی، اس زمانے میں سرکاری مفتی شیخ محمد بن ابراہیم آل شیخ رحمۃ اللہ علیہ نے ان کے بارے میں فتویٰ دیا، ذکر فیہا، جس میں انہوں نے اس بات کا ذکر کیا، ان ہذه الجمعیت لا خیر فیہا، کہ اس جماعت میں کوئی خیر نہیں ہے، فانہا جمعیت بدعت و ضلالہ، اس لیے کہ یہ بدعت اور گمراہی والی جماعت ہے، وبقراءۃ الکتیبات المرفقۃ بخطابہم وجدنا تشتمل علی الضلال والبدعہ، اور ان کی بعض تقریروں پر مشتمل کتابچے پڑھنے سے ہمیں معلوم ہوا، ہم نے اس بات کو پایا کہ یہ اس جماعت کے اندر بدعت اور گمراہی ہے۔ والدعوت الی عبادت القبور والشرک، اور اس جماعت میں جو ہے قبروں کی قبر پرستی اور شرک کی دعوت پائی جاتی ہے۔ الامر الذی لا یسع السکوت عنہا، اور یہ ایسی بات ہے جس پر خاموش رہنے کی کوئی گنجائش نہیں ہے، خاموش نہیں رہا جا سکتا۔ ثم بعد فترة من الزمن رجعوا مرة أخرى إلى بلادنا، پھر کچھ زمانے کے بعد دوسری مرتبہ یہ لوگ ہمارے علاقے میں آئے، فوفق لهم علماؤنا علماء بلادنا الربانیین، ہمارے علاقے کے بعض بڑے علماء نے ان کو روکا، ان کو منع کیا، لیحذروا الناس منہم، تاکہ وہ لوگوں کو ان لوگوں سے روک سکیں۔ وممن تکلم فیہم سماحۃ الشیخ بن باز رحمہ اللہ تعالی حیث قال، اور ان لوگوں میں سے جن لوگوں نے ان کے بارے میں بات چیت کی ہے، ان کے بارے میں گفتگو کی ہے، ان میں سے ایک شیخ بن باز رحمۃ اللہ علیہ ہیں، وہ فرماتے ہیں جماعت التبلیغ معروفت الہندیت عندہم خرافات، کہ تبلیغی جماعت جو مشہور ہندوستانی جماعت ہے ان میں جو ہے بہت ساری خرافات ہیں، بہت ساری بکواسات ہیں، وعندہم بعض البدع والشرکیات، اور ان کے یہاں بعض بدعتیں اور بعض شرکیہ باتیں پائی جاتی ہیں۔ فلا یجوز الخروج معہم، لہذا ان کے ساتھ نکلنا اور وقت لگانا جائز نہیں ہے۔ الا انسان عنده علم یخرج لینکر علیہم ویعلمہم، مگر یہ کہ کوئی ایسا انسان ہو جس کے پاس علم ہو، شریعت کا اتنا علم ہو تو وہ نکلے تاکہ وہ ان کی غلط باتوں پر نکیر کر سکے اور ان کو تعلیم دے سکے، سمجھا سکے۔ او انسان عنده علم وبصیرۃ یخرج معہم، یا کوئی ایسا انسان ہو جس کے پاس جو ہے علم ہو اور بصیرت ہو تو وہ نکلے ان کے ساتھ، للتبصیر والانکار، سمجھنے اور سمجھانے کے لیے، والانکاری، اور غلط باتوں پر نکیر کرنے کے لیے، والتوجیہ الی الخیر، اور ان لوگوں کو خیر کی طرف متوجہ کرنے کے لیے، وتعلیمہم، اور ان کو سکھانے کے لیے، ان کی تعلیم کے لیے نکلے، حتی یترکوا المذہب الباطل،
یہاں تک کہ یہ غلط راستے کو، غلط مذہب کو چھوڑ دیں. وَيَعْتَنِقُوا مذہب اہل السنت والجماعہ، اور اہل سنت والجماعت کے مذہب کے جو ہے موافق ہو جائیں، اس پر چلنے لگے. وفی فتویٰ اخرى لسماحته حول حکم الخروج مع هذه الجماعہ، اور اس تبلیغی جماعت کے ساتھ نکلنے کے متعلق دوسرے فتوے میں شیخ نے فرمایا جماعت التبلیغ لیس عندهم بصیرۃ فی مسائل العقیدہ. تبلیغی جماعت ایسی جماعت ہے کہ جس میں عقیدے کے مسائل کے سلسلے میں کوئی بصیرت، کوئی سمجھداری نہیں پائی جاتی. یہ جماعت جو ہے عقائد کو نہیں جانتی ہے. فلا يجوز الخروج معهم، لہذا ان کے ساتھ نکلنا جائز نہیں ہے. اور حضرت نے یہ بھی فرمایا امل انتماء الى الاحزاب فالواجب ترکها، کہ فرقوں کے ساتھ اور جماعتوں کے ساتھ منسلک ہونا، اگر ایسا ہوتا ہے تو ایسے چیزوں کو چھوڑنا واجب ہے، ضروری ہے. وَأَن يَمْتَنِيَ الْجَمِيعُ إِلَى كِتَابِ اللَّهِ وَسُنَّةِ رَسُولِهِ، اور یہ کہ تمام لوگ، تمام مسلمان اللہ تعالیٰ کی کتاب قرآن کریم اور اللہ کے رسول صلی اللہ علیہ وسلم کی سنت کے ساتھ منسلک ہو جائیں اور جڑ جائیں. فما وافقهما فهو المقبول، جو شخص کتاب کی اور سنت کے ساتھ موافقت اختیار کرے گا تو وہ مقبول ہے. وما خالفهما وجب ترکه، اور جو اس کے مخالف ہوگا، اس کی مخالفت کرے گا تو اس کو چھوڑنا واجب ہوگا، ضروری ہوگا. ولا فرق فی ذالک بین جماعت الاخوان او انصار السنہ او جماعت التبلیغ او غیرهم من الاحزاب المنتسبۃ للاسلام، اور اس سلسلے میں کوئی فرق نہیں ہے اخوان المسلمین یا انصار السنہ یا اور دوسری جماعت، تبلیغی جماعت کے تبلیغی جماعت میں کوئی فرق نہیں ہے، یا اس کے علاوہ ان جماعتوں میں کوئی فرق نہیں ہے جو اپنے آپ کو اسلام کی طرف منسوب کرتے ہیں لیکن ان میں غلط باتیں پائی جاتی ہیں. وبذالک تجتمع الکلمہ، اسی وجہ سے ان کی باتیں ایک جیسی ہیں. ویکون الجمیع حزبا واحدا یرسم خطى اہل السنت والجماعہ، اور یہ تمام کے تمام ایک گروہ بن جاتے ہیں اور یہ رسمی طور پر اہل السنت والجماعت کے طریقے پر چلتے ہیں. آگے فرماتے ہیں وقال الشیخ محمد بن عثیمین رحمہ اللہ تعالی، اور شیخ بن عثیمین رحمۃ اللہ علیہ نے فرمایا کہ بلغنی عن سمعاء هؤلاء الجماعت فی الاقطار الاسلامیت خارج بلادنا انہم علی انحراف فی العقیدہ، کہ مجھے اپنے علاقے کے علاوہ، علاقے کے باہر دوسرے علاقوں میں، دوسرے اسلامی علاقوں میں اس جماعت کے امیروں کے بارے میں مجھے یہ خبر ملی ہے کہ اس جماعت کے اندر جو ہے عقیدے سے انحراف پایا جاتا ہے، عقیدے سے دور ہیں یہ لوگ، غلط عقیدہ ان کا ہے. یہ بات کہی ہے. فَإِذَا صَحَّ ذَلِكَ، اگر ان کے بارے میں یہ خبر صحیح ہے تو فَإِنَّ الْوَاجِبَ التَّحْذِيرُ مِنْهُمْ، تو ضروری ہے ان سے بچنا. وَالْاِقْتِصَارُ عَلَى الدَّعْوَةِ دَاخِلَ بِلَادِنَا عَلَى الْوَجْهِ الْمَشْرُوعِ، اور شرعی طریقے پر اپنے علاقے کے اندر دعوت دینا، دعوت پر اکتفا کرنا ہمارے لیے ضروری ہے، اور ایسی گمراہ کن جماعت سے بچنا ضروری ہے. یہ ان لوگوں کا نظریہ ہے. پھر آگے فرماتے ہیں شیخ حمود تویجری رحمۃ اللہ علیہ فرماتے ہیں انی انصح السائل وانصح غیرہ من الذین یحرصون علی سلامت دینہم من ادناس الشرک والغلو والبدع والخرافات. شیخ حمود تویجری رحمۃ اللہ علیہ فرماتے ہیں کہ میں سوال کرنے والوں کو نصیحت کرتا ہوں اور اس کے علاوہ ان لوگوں کو بھی نصیحت کرتا ہوں جو شرک کی گندگیوں اور غلو اور بدعت اور خرافات کی گندگیوں سے اپنے دین کو سالم رکھنے پر حریص ہیں، اپنے دین کو بچانا چاہتے ہیں. ان کو میں اس بات کی نصیحت کرتا ہوں اللہ ینضموا الی التبلیغیین، کہ وہ تبلیغیوں کے ساتھ نہ جڑیں. ولا یخرجوا معهم ابدا، اور ہمیشہ ان کے ساتھ نہ نکلے. وسواء کان ذلک فی البلاد السعودیۃ او فی خارجها، چاہے وہ سعودی علاقے میں ہوں یا سعودی سے باہر ہوں، کہیں بھی ان کے ساتھ نہ نکلے. لأن أهون ما يقال في التبلیغیین انکم اہل بدعۃ وضلالۃ وجہالۃ فی عقائدہم وفی سلوکہم، اس لیے کہ سب سے کم بات، سب سے ہلکی بات جو ان تبلیغیوں کے بارے میں کہی جا سکتی ہے وہ یہ ہے کہ یہ بدعتی ہیں اور گمراہ لوگ ہیں، اور ان کے عقیدے میں جہالت پائی جاتی ہے اور ان کے طریقے میں بھی جہالت پائی جاتی ہے. ومن كانوا بهذه الصفة الذميمة فلا شك ان السلامة في مجانبتهم والبعد عنهم، اور جو لوگ اس طریقے پر ہوں، اس غلط طریقے پر، اس گندے طریقے پر، گندی صفت پر ہوں، تو کوئی شک نہیں ہے اس بات میں کہ ان سے بچا جائے، کہ سلامتی ان سے بچنے میں ہے. ان السلامة في مجانبتهم، کہ سلامتی اس بات میں ہے کہ ان سے دور رہا جائے اور ان سے بچا جائے.
वक़ाल शेख सालिह अल फौज़ान हफ़िज़हुल्लाह ताला, और शेख सालिह फौज़ान रहमतुल्लाह के लिए फरमाते हैं तबलीगी जमात के बारे में, जमाअतुत तबलीग लदी इग़तर्र बिहिम कसीरुम मिनन नास अल-यौम, कि तबलीगी जमात ऐसी जमात है जिसकी वजह से बहुत से लोग जो है धोखे में पड़ गए हैं। इस बात को देखा जाए जो इनकी जानिब से ज़ाहिर होती है, जो इनकी जानिब से कही जाती है कि ये इबादत करते हैं, व तत्वीबिल उसाती कमा यक़ूलून, के नाफरमान लोगों को, गुनहगार लोगों को तौबा कराते हैं जैसे कि कहा जाता है, और इनकी दावत जो है अपने साथियों पर बहुत ज़्यादा मौसर होती है। लेकिन वलाकिन हम युखरिजून अल-उसाता मिनल मासियति इलल बिदअ, ये लोग गुनहगारों को गुनाह से तो निकाल लेते हैं लेकिन गुनाह से निकाल करके बिदअत की तरफ ले जाते हैं। वल बिदअतु शर्रु मिनल मासिया, और बिदअत मासियत से, गुनाह से बेहतर है। गुनाह से, बिदअत जो है गुनाह से बुरी है, मासियत से बुरी चीज़ है। वल आसी मिन अहल सुन्नति खैरुम मिनल आबिदी मिन अहलिल बिदअ, और अहल सुन्नत का गुनहगार अहल बिदअत के आबिद से बेहतर है। फल युनतबह लिज़ालिका, इस वजह से इनसे मुतनब्बे रहा जाए, इनसे दूर रहा जाए। वक़ाला वल बिदअल्लती इंद जमात तबलीग क़द ज़करहा मन सहिबहुम, और वो बिदअतें जो तबलीगी जमात में पाई जाती हैं जिनको उन लोगों ने जिक्र किया है जो इनके साथ रहे हैं, फिर उन लोगों ने इनकी सोहबत से तौबा कर ली है और किताबें लिखी गई हैं इनके बारे में। ऐसी बिदअतें बहुत ज़्यादा हैं। फिर तहज़ीरी मिनहुम, इनसे बचने के सिलसिले में बहुत सारी चीज़ें हैं जो इनसे बचा जाए। वह बयानी बिदअहिम, और इनकी बिदअतों को बयान करने में और इनसे बचने के सिलसिले में बहुत सारी किताबें भी लिखी गई हैं। व मिम्मन ज़करहुम मिन उलमाइल उम्मती मिन खारिज बिलादिना, और हमारे इलाके के अलावा, हमारे मुल्क के अलावा दूसरे उलमा ने इनके बारे में जो जिक्र किया है उनमें से शेख अलबानी रहमतुल्लाह अलैह हैं। उन्होंने इनके बारे में कहा, जमाअत तबलीगी ला तक़ूमु अला मनहजी किताबिल्लाहि व सुन्नति रसूलिही अलैहिस्सलाम, कि तबलीगी जमात ऐसी जमात है जो किताबुल्लाह और अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की सुन्नत पर कायम नहीं है। व माकानु अलैहि सलफ़ुना सालिहु, और ये उस तरीक़े पर भी नहीं है जिस पर हमारे सलफ़ सालिहीन थे। फ़ैज़ा कानल अम्रु कज़ालिक फ़ला यजूज़ुल ख़ुरूज मअहुम, जब मामला ऐसा है तो इनके साथ निकलना जायज़ नहीं है। அந்த உரையில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நம்ம மக்களுக்கு இந்த காலத்தில் நிறைய பிரிவினை உண்டாகிவிட்டது, ஏராளமான ஜமாத்தில் உண்டாகிவிட்டது, நாங்கள் கரெக்டான வழியில் இருக்கோம் என்று நிறைய கூட்டங்கள் உண்டாகிவிட்டது, நாங்கள் நல்ல காரியம் செய்கிறோம் என்று அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படியான ஒரு கூட்டத்தில் முக்கியமான ஒரு கூட்டம் என்னென்னு கேட்டால் தப்லீக் ஜமாத்து. இந்த தப்லீக் ஜமாத் என்னென்னு கேட்டால் சரியான கொள்கையை விட்டு தடம் புரந்து விட்டது, நிறைய பொய்களை சொல்லுகிறார்கள், நிறைய பிதத்துகளை செய்கிறார்கள். இந்த தண்ணி அடிக்க இவன் சொல்கிறான் போதனை, அதை மிஞ்சி நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிறான். தப்லீக்கில் உள்ள பொய்களை சொல்கிறாங்க, மூட நம்பிக்கையில் வளர்க்குறாங்க. நம்ம கருத்து தான், நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை சொல்லுவதற்கு உனக்கு தகுதி இருக்குன்னு, அதை விட மோசமாக எல்லாத்தையும் நியாயப்படுத்துறிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜமாத் இந்தியாவில் ஆரம்பித்தது. அதில் இருந்து இங்கே வந்து ஏற்கனவே இந்த இது தவறு என்று முந்தைய உலமாக்கள்லாம் ஃபத்வா கொடுத்துருக்கிறார்கள். அதை சொல்கிறாங்க, ஏற்கனவே முந்தைய உலமாக்கள் எல்லாம் தப்லீக் வந்து நல்லது இல்லை, அதில் யாரும் போகாதீங்க, ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. போனீங்கன்னா கவனமாக இருங்க, அவங்கள திருத்துவதற்குண்டா போங்க, அதில் போய் சேர்ந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார் என்று கடந்த காலத்தை எல்லாம் தொகுத்து என்ன செய்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை பூரா இதான் பயான். எல்லா பள்ளிவாசல்களையும் எழுதி கொடுத்ததை, சவுதியில் உள்ள அந்த ஷைத்தான் அந்த முகமது பின் சல்மான்கிறவங்க எழுதி கொடுத்ததை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பள்ளிவாசலில் படிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா சவுதியில் தப்லீக் தடைன்னு சொல்லி தப்லீக் மேட்ரு மாதிரி கொண்டு போகிறாங்க. தப்லீக்கை பிரதானப்படுத்தி சொல்கிறாங்க. தப்லீக் மட்டும் இல்லை, எல்லா ஃபிரக்குகளுக்கும் தடை. தப்லீக் மாத்திரம் இல்லாமல் அந்த நாட்டில் வந்து இதை செய்யாதே, இது இப்படி செய்யக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் சரி அனைவருக்கும் தடை. அப்போ நான் என்ன வேண்டாலும் மேற்கத்திய கலாச்சார வச்சாரங்க எல்லாத்தையும் நான் அலோவ் பண்ணுவேன், அதை கேள்வி கேட்கக்கூடாது. மதுபானத்தை திறந்து விடுவேன், அதை கேள்வி கேட்கக்கூடாது. இந்த ஹரமைனில் மட்டும்தான், மக்கா மதீனாவில் மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. இந்த ஷைத்தான் அங்கேயும் கொண்டு வருவான். அதெல்லாம் கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும், கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு தடை செய்யணும் என்பதற்காக வேண்டி இவன் வந்து சவுதி தடை உலக மக்களுக்கு வேற போதனை. அந்த ஜும்மா உரையில் என்ன வருது, உலக மக்களே இவங்களை நம்பாதீங்க, சவுதியிலையும் செயல்படாதீங்க, உலகத்திலாம் அப்படின்லாம் போதனை செய்கிறாங்க. தப்லீக்கில் வந்து 40 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவன்ட்ட மொத்தம் நாட்டில் இருக்கிறத 3 கோடி பேர். இவன் வந்து அவங்களுக்கு பின்பற்றாத அறிவுரை சொல்கிறான். இருக்கிறத 3.5 கோடி பேர் தான் சவுதியில். 3.5 கோடி பேரில் இவனை ஆதரிக்கிறவங்க, இந்த இராணுவத்தில் இருக்கிறவங்க தான் ஆதரிக்கிறாங்க. மக்கள்லாம் பயந்து போய்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்களே தவிர அதெல்லாம் இந்த சல்மானுக்கு ஆதரவு கிடையாது. என்னைக்கு வெடிக்குமோ தெரியாது.
இவனுடைய செயல்பாடுகளால் வெறுத்து நொந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்து ஏதாவது எவனாச்சும் உள்ள போய் கைப்பற்றி கொண்டால் கூட மக்கள் கிளர்ச்சி பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாகத்தான், மக்களால்னா நன்மக்களால், கொடி கூத்தியா அந்த மாதிரி உள்ளவன் வந்து விரும்புவான். அப்படியான ஒரு ஆட்சியை அவர் கொண்டு வந்திருக்கிறார். மற்றவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். இவன் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்கிறான். நீங்கள் தப்லீக், நாங்களும் தப்லீக் விமர்சனம் பண்ணுவோம் தப்லீக்குடைய தவறுகளை. ஆனால் நீ அதை செய்வதற்கு என்ன காரணம்? தப்லீக்கை மட்டும் தடை செஞ்சிருக்கிற, யாரும் பேசக்கூடாது, யாரும் எதிர்கருத்து வைக்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சவுதியில் வந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து தப்லீக்கு மட்டும் உள்ள தடை நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்தியாவிலேருந்து போய் பல பேர் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க. பாகிஸ்தானில் பல நாடுகளில் இருந்து அங்கங்கே குழுக்களாக செயல்படுறீங்க. அதுக்கெல்லாம் தான் தடையை போட்டிருக்கிறோம். அதை அமுல்படுத்தும் போது விசாரிக்கும் பொழுது நீங்கள் குழுக்களாக கூடிய சில செயல்பாடுகளை செய்தால், நம்ம NTF சகோதரர் தான் சொல்கிறோம், நீங்கள் அந்த செயல்பாடுகளை செய்யும்போது என்ன செய்யணும், நீங்கள் தனித்தனியாக உங்களுடைய பணிகளை வைத்துக் கொள்ளணுமே தவிர, நீங்கள் வந்து ஏதாவது செயல்பட்டீங்க என்று சொன்னால் அது கண்டிப்பாக இவங்க வந்து அந்த நாட்டில் என்ன வேணாலும் செய்வானுவோம். கேள்வி கேட்டவெல்லாம் பிடிச்சி மரண தண்டனை, வெளிநாட்டுக்காரனும் கொடுக்க மாட்டேன், நாடு கடத்துவாங்க. அந்த நாட்டில் எவனாவது கேள்வி கேட்ட நிறைய மார்க் அறிஞர்கள்லாம் தூக்கில் போட்டாங்க, கொண்டு விட்டாங்க, சிறையில் அடைச்சிட்டாங்க. அது மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ஒரு ஃபிரௌனுடைய ஆட்சி, ஏறக்குறைய ஒரு ஃபிரௌனுடைய ஒரு ஆட்சியாகத்தான் என்ன செய்கிறது இந்த சைத்தானுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தப்லீக்கும் தடை, எல்லாத்துக்கும் தடை. என்னை எவனுமே கேட்கக்கூடாது. நான் வந்து மேற்கத்திய கலாச்சாரத்துடைய ஒரு கேந்திரமாக சவுதி ஆக்குவேன். சவுதியில் வந்து எல்லாம் ஃப்ரீ, என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று சொல்லி ஒழுக்கம் பண்பாடு எல்லாமே வந்து சிதைக்கப்பட்டு போய்விட்டது. மேலும் சிதைக்கிறதுக்குரிய பாதையை நோக்கி இந்த சைத்தான் போய் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். தப்லீக்கு தடை என்பது வந்து ஏற்கனவே தடை தான், ஃபத்வா கொடுத்து வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அங்கங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க, கண்டுக்கிறாமல் இருந்தாங்க. இப்போ என்னடான்னு கேட்டால் அந்த கிளப்பு இதுக்கெல்லாம் தப்லீக்காரங்க மட்டும் வரமாட்டேங்கிறாங்க. ஆணும் பெண்ணும் கலந்து அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நடந்து அந்த நாட்டில் கிளப்புகள்லாம் இருக்குது, டான்ஸுகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் போகாத ஆள் யாருன்னு பார்த்தா அந்த தப்லீக் ஈடுபாடு உள்ளவங்க போக மாட்டேங்கிறான், தாவா குழுவில் உள்ளவங்க யாரும் போக மாட்டேங்கிறான். அப்போ இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி எவனும் வாயை திறக்காது, டோட்டலாக அனைத்து ஜனநாயக உரிமையும் பறிக்கிறது தான் இது. ஏதோ தப்லீக்குங்கிற ஒரு இயக்கத்தை தடை செய்தாலுங்கிற மேற்று கிடையாது. சர்வதேச நாடுகளை தலையிட வேண்டிய அளவுக்கு ஒரு விஷயம். கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறான். எவனும் வாயை திறக்கக்கூடாது. அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் செய்கிற அரசியல் தவறு, மார்க்க தவறு எந்த ஒன்றையும் பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு அடக்குமுறை சட்டமாகத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறான். ஏற்கனவே இந்த மாதிரி சட்டங்கள் இருந்தாலும் ஒரு சிலதை வந்து அனுமதித்து சிலதை தடுத்து வச்சுருந்தான். ஆனால் இப்போ என்ன டோட்டலாகவே என்ன செஞ்சாச்சு, யாரும் பேசக்கூடிய தடுத்து வைக்கிறது தான் இந்த தப்லீக் தடை என்பது. தப்லீக்குங்கிறத வந்து மிகைப்படுத்தி கூடுதலாக இந்த உரையில் சொன்னாலும் கூட அவங்களுடைய உத்தரவில் தடையில் உத்தரவு வருதுன்னு கேட்டால் தப்லீக் அண்ட் தாவா குரூப் தான் இருக்குது. தாவா குரூப்னா என்னது, தாவா செய்யக்கூடிய குழுக்கள், நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க. அந்த குழுக்களை பூரா என்ன செய்வான்னா வாட்ச் பண்ணி என்ன செய்கிறான், யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்கள் சம்பாதிக்க போயிருக்கிறீங்க, ஒன்று இந்த மாதிரி நாட்டில் நம்ம வசிக்கிறதுக்கு தகுதியற்றதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, காலி பண்ணி வேறு வேறு வேலையை தேடிக்கிறங்க. உங்கள் தீனை அந்த நாட்டில் காப்பாற்றி கொள்ள முடியாது. அவன் மார்க்கத்துக்கு அவன் அத்தாரிட்டியும் கிடையாது. விளங்குதான், அல்லாவுடைய சாபம் வரும்போது அதுக்குரிய அல்லா அவங்கள பிடிக்க வேண்டிய விதத்தில் பிடிப்பான். இந்த பெட்ரோல் வளத்தை காலி பண்ணிட்டானா ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுக்கிறத ஆரம்பிச்சுடுவானுவோம். அதனால் வந்து நம்ம வந்து மார்க்கத்தை காப்பாற்றி கொள்வதாக இருந்தால் அங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அவனுடைய கலாச்சாரத்தை சரி கண்டுக்கிட்டு இருந்தாலே தவிர வாயை திறந்து நண்பர்கிட்ட பேசினா கூட அவனா போட்டு கொடுத்தான்னா அப்படி என்ன செய்வாங்க, அதுக்கும் நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஜனநாயக உரிமை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ சவுதியில் வந்து அனைத்தையும் தடுத்திருக்கிறாள் என்பதுதான் அடிப்படையை தவிர தப்லீக் தடுத்தார்கள் கிடையாது. தப்லீக்கை அது பெரிய இயக்கமாக இருக்கனால அது சொல்கிறாங்களே தவிர, பேரை குறிப்பிட்டு சொல்கிறாங்களே தவிர, தடை வந்து வாயை திறக்கிற அனைவருக்கும். தாவான்னு சொன்னால் என்னது, திருடாத, பொய் சொல்லாத, தண்ணி அடிக்காத, விபச்சாரம் பண்ணாத, இதுதான் தாவாங்கிறது. வணங்குதா, தாவான்னு சொன்னால் அறிவுரை, இஸ்லாமிய போதனைகளை சொல்லக்கூடியவங்க, அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் தாவாங்கிறது. இந்த வேலையை எவன் செஞ்சாலும் அவ்வளோ பேருக்கும் தடை. வந்தியா, வேலை சம்பாரிச்சியா, திண்டியா, எங்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சியா, கிளப்புக்கு போனியா, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்வதாக இருந்தால் வேறு மாதிரி நடப்போங்கிறது தான் இப்போ நடந்திருக்குது. இது வந்து ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கே தவிர, பேச்சுரிமை பறிக்கப்பட்டிருக்கே தவிர தப்லீக்கான தடையாக மட்டும் இது இல்லை என்பது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். ஆனாலும் இங்கே சவுதியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற கூட்டம் எதுக்கு முட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சவுதி அரசாங்கம் அழகாக செஞ்சு விட்டது,
என்று சொல்லுவதற்கு இங்கே ஆளுக்கு இருக்கிறாங்க. இந்த கள்ள செலப்புகள் இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி.